வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக ஹிந்தியில் வந்திருக்கிற ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி ட்ராமா மூவி தான் கிரேட்டர் கலிஷ். இந்த படத்தோட தமிழ் விஷனை இப்போ நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட மொத்த ரன் டைம் ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்கும். 1 ஹவர்லேயும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தீபாவளி டைமும் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். குறிப்பாக இந்த படத்தோட ஸ்டோரியுமே வந்து தீபாவளி ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ டிங்கிள்னு ஒரு பொண்ணு அவங்க பேரண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தீபாவளி ஃபெஸ்டிவல் அன்றைக்கி வராங்க. ஸோ அப்படி அவங்க வரப்போ அந்த வீட்டில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அண்ட் டென்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது டிங்களுக்கு தெரியறது என்னென்னா, இப்போ அவங்க இருக்கிற வீடு ஸோ அவங்க வந்து காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ எதுக்காக காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் வருஷம் அந்த வீட்டில் தான் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது கடைசி தீபாவளின்னு அந்த வீட்டில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராலுமே ஏற்றுக்க முடியல. நம்ம ஹீரோயினும் அண்ட் ஹீரோயினோட தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ கடைசியில் அவங்க வீட்டை மீட்னாங்களா இல்லையா, ஸோ நடுவில் நடந்த அந்த ஃபேமிலி சீக்ரெட்ஸ் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவரால் இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்லோ பேஸாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தீபாவளி டைம்லேயே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ தான், பட் ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ட்ராமேட்டிக்காக போகுது. இந்த படத்தில் நிறைய ஃபீல் குட் மூமெண்ட்ஸும் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.